Hi, hello, it's now the PK வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு சாதகமான தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அதை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலமாக அப்படின்னு சொல்லலாம். நம்ம பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலெக்ஷனில் பார்த்தோம்னா வீட்டுக்கு வீடு டிவி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன கட்சி ஜெயிச்சிருந்துச்சு. அதே இன்னொரு எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்பும் சைக்கிளும் தர்றோம் அப்படின்னு சொன்ன கட்சியும் ஜெயிச்சிருந்துச்சு. ஸோ மக்கள் வந்துட்டு யார் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அது ஃபேவரா இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு இந்த இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை 1000 அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து தான் திமுக ஆட்சியை பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு எந்த அளவுக்கு தவிர்க்க முடியாதது உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா கட்சியுமே தொடர்ந்து வந்துட்டு அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்றத 2000 ரூபாயா உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் மத்தியில அந்த மாசம் 1000 ரூபாய் அப்படின்ற ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவுல ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எலெக்ஷன்ல மறுபடியும் நம்ம ஜெயிச்ச ஆட்சியை தக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக நம்புறதுக்கு மிக முக்கியமான காரணமும் பெண்கள் ஓட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பரபரப்பான சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றத விஜய் நேத்து சாயந்தரம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல அறிவிப்புகளை வந்துட்டு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட தேர்தல் அறிவிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழு டேட்டாவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பல வகைகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு, மீனவர்களுக்கு, பொதுமக்களுக்கு நல்லாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல கேட்டகரிஸ்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய அந்த தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் அறிவிப்புகள், அதுக்கான முதல் பிரதியவே வந்துட்டு பார்த்தோம்னா மூத்த விவசாயி ஒருத்தர் கையில தான் விஜய் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திருநங்கை ஒருத்தங்களுக்கும் அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ வாக்குறுதிகளை இன்ட்ரடியூஸ் பண்றதுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் பல புதுமைகளை கையாண்டிருக்காரு. இந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ 3ஆம் பாலினத்தவர்கள், விவசாயிகள், அதை தாண்டி பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் ஆட்சியோட முக்கியத்துவம் அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா 5 ஏக்கருக்குள்ள இடம் வச்சிருக்கவங்களா இருந்தாங்கன்னா டிவிகேவுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய பயிர்க்கடன் அப்படின்றது முழுமையா தள்ளுபடி செய்யப்படும். அதுவே வந்துட்டு 5 ஏக்கருக்கு அதிகமான இடம் வச்சிருக்கவங்க பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா பாதிக்கு பாதி பயிர்க்கடன் அப்படின்றது தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னும், 2 ஏக்கருக்கு கம்மியா வந்துட்டு நிலம் வச்சிருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த விவசாயிகளுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவை நாங்களே ஏற்றுக்குவோம் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100 காமராஜர் சிறப்பு உறைவிடம் அப்படின்றத மாவட்டந்தோறும் ஏற்படுத்தி கொடுப்போம். ஸோ அதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம்னா இந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அடித்தட்டு மக்களுடைய அடுத்த ஜென்ரேஷன், அதாவது அந்த அடித்தட்டு மக்களுடைய குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு செக்யூர்டான நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்கள மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த 100 காமராஜர் சிறப்பு உறைவிடை பள்ளிகள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை தாண்டி இளைஞர்கள் மத்தியில தான் டிவிகேக்கு ரொம்ப அதிகப்படியான ஆதரவு அப்படின்றது இருக்கிறதுனால அந்த இளைஞர்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாம அவங்க இன்கேஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருந்தா 4000 ரூபாய், டிப்ளமோ வந்துட்டு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 2500 ரூபாய் தர்றதோட மட்டும் இல்லாம அவங்க டாக்டரேட் பண்றதுக்கு, பிஹெச்டி பண்றதுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும்
வரைக்கும் பிணை இல்லாத கடன், எந்த விதமான டாக்குமெண்ட்ஸுமே இல்லாமல் அவங்க எஜுகேஷனுக்காக லோன் கேட்டாங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபா வரைக்கும் சாங்ஷன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது கேட்டகிரி பெண்கள் கேட்டகிரி அப்படின்னு சொல்லலாம். வாழ்வா சாவா, அதாவது வெற்றியா தோல்வியா அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளா இன்னைக்கு பெண்களுடைய ஓட்டு தான் இருக்கு. என்னதான் விஜய்க்கு பெருவாரியான ஆதரவு போற இடத்துலலாம் கிடைச்சாலும் அதை ஓட்டா மாற்றணும் அப்படின்னா அந்த செக்டாரை கொஞ்சம் வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா தர்றேன், அந்த உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உரிமை தொகையை 2500 எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதோட மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக தருவேன். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சுய உதவி குழுக்கள் மூலயமா 5 லட்சம் ரூபா வரைக்கும் வட்டி இல்லாத கடன் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. இது பெண்கள் மத்தியில் பெருவாரியான வரவேற்பு அப்படின்றதையும் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாதம் 200 யூனிட் வரைக்கும் மின்சாரத்தை ஃப்ரீயாக தருவேன். அதை தாண்டி வந்துட்டு பெரும்பாலான ஃபேமிலிஸ்னால இந்த காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்சூரன்ஸ், அதை வந்துட்டு எடுத்துட்டு அதை கட்ட முடியாது அப்படின்றதுனாலேயே பல ஃபேமிலிஸ் வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றத எடுக்காமல் இருப்பாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, டிவிகேவுடைய ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு அப்படின்றது கவர்மெண்ட் சார்பாகவே வழங்கப்படும். ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனை அப்படின்னாலும் அதை வச்சு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சேஃபாக பார்த்துக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த 25 லட்சம் ரூபா காப்பீடு அப்படின்றதும் தரப்பட்டிருக்கு. 4வது கேட்டகரின்னு பார்த்தோம்னா மீனவர்களுடைய ஓட்டுமே வந்துட்டு பெருவாரியான ஓட்டுகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தடைக்கால நிவாரணத்தை 27,000 எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதோட மட்டும் இல்லாமல் விபத்து காப்பீடு இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு நடுக்கடலில் போட்டில் போகும்போது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா இப்போ வரைக்குமே கேட்பார் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி போய் ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா விபத்து காப்பீடா 25 லட்சமும் மீனவர்களுக்கு வந்துட்டு சொந்தமாக நிரந்தர வீடும் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்ற வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் ஆரம்பித்து பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமான பொது வாக்குறுதி அப்படின்றத கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டு முன்னாடி விசில் சின்னத்தை வரைஞ்சி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாய்விட்டே கேட்டிருக்காரு விஜய். எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாய்விட்டு கேட்காமையே அவருக்கான ஆதரவுகள் அப்படின்றது பெருவாரியாக பெருகிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு முன்னாடி விசில் சின்னம் வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தேர்தலுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான வீடுகளுக்கு முன்னாடி விசில் சின்னத்தை நம்ம பார்க்க போகிறது உறுதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 2026 தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.